ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஈஸியான சிக்கன் ரெசிபி தான். இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு வந்து ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. வாசனைக்காக ஒரு 3 ஏலக்காய், கொஞ்சமாக பட்டை, அப்புறம் வந்து கொஞ்சம் சீரகம் ஒரு அப்புறம் வந்து சோம்பு 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் மல்லி 2 ஸ்பூன், அதுக்கப்புறம் மிளகு 1 ஸ்பூன், இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா வறுத்துக்குங்க. அதுக்கப்புறம் 4 காஞ்ச மிளகா சேர்த்திக்கங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கங்க. நான் காரம் கொஞ்சமாக சேர்த்திருக்கிறேன். அதுக்கப்புறம் முந்திரி உங்களுக்கு தேவைன்னா சேர்த்திக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகிற மாதிரி வதக்குனிங்கன்னா தான் அது மசாலா நல்லா அரைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அது நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து எடுத்த அந்த மசாலாவை வந்து தனியாக வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அது ஆறுனதையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே பேனில் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. இப்போ வந்து 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு பட்டை, அதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு சேர்த்திக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பெரிய வெங்காயம் அதை சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. வெங்காயம் மிளகாய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கோங்க. இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி சேர்த்திக்கோங்க. தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க, நல்லா வேகிற மாதிரி. இதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்திக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இதுக்கப்புறம் நான் கழுவி வச்சுருக்கிற இந்த 250 கிராம் சிக்கனை இதில் சேர்த்திக்கிறேன். சிக்கனை சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா எல்லாம் மசாலா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இதுக்கு தண்ணி சேர்க்க வேண்டாம். தண்ணி ஒரு 2-3 நிமிஷம் வந்து அப்படியே வேகட்டும், மூடி வச்சுருங்க. இப்போ வந்து சிக்கன் கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. அதை நல்லா கிளறி விட்டுக்குங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இது கூட சேர்த்திக்கலாம். உங்களுக்கு வந்து இது கிரேவி மாதிரி வேணும்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்திக்குங்க. அப்படி ட்ரையாக வேணும்னா தண்ணி கொஞ்சமாக சேர்த்திக்குங்க. இப்போ மசாலா சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குங்க, சிக்கனில் இறங்குற மாதிரி. இதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் வந்து மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் சிக்கன் வேகட்டும் அப்படியே. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு, நல்லா கிரேவியாகவும் இருக்குது.
இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். சாப்பாட்டுக்கும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி சிக்கனில் ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக நம்ம இதை வந்து மல்லித்தழை தூவி இறக்கி வச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.